ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? ஏங்க, இந்த கடக ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க துவங்கியாச்சு. எப்போ குரு மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்துட்டாரோ, இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த வாரம் 2ல் அதாவது ராசியில் இருக்கார். அவர் யார்? அவர் பாக்கியாதிபதி. 9க்குடையவன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இது நாள் வரைக்கும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ ஏதாவது இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் இப்போ எல்லாம் சரியாயிடும். ரொம்ப சந்தோஷமாக இயங்க போகிறீங்க, இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். வெளிநாட்டுக்கு போகணும்னு தயாராக இருக்கக்கூடிய, அதாவது காத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் நம்பி போகலாம். வெளிநாடு போனீங்கன்னா நிச்சயமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு புதுசாக கடை துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத விஷயங்கள் முடிவுக்கு வரும். இப்போ நீங்கள் நினைக்கிற காரியம் கைகூடும், நினைக்காத விஷயங்களும் நடந்தேறும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். பிகாஸ் பாக்கியம் அருமையாக இருக்கு. அவன் பாக்கியமாக இருக்கான், ரொம்ப பாக்கியசாலியா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த பாக்கியாதிபதி உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்போது டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதில் பாருங்கள், 10க்குடைய செவ்வாய் 5ல், 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 5ல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை, குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போது தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அகன்று நல்ல சூடு பிடிச்சி தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும். நீங்கள் நம்பி தொழிலில் போடுங்க. காசு பணம் கடன் வாங்கி போடலாம். அரசின் மூலமாகவோ, தனியார் துறையோ, நண்பர்கள் உதவி மூலமாகவோ நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால்,
காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில், ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், அரசியல்வாதிகள், IAS, IPS, IFS அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்றாலே பொற்காலம் தான். அப்போ குரு பார்க்குறாரு, இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதைங்க. குரு வேறு உச்சமாக வேறு இருக்கார் ராசியில். அப்போது தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அஷ்டமத்து சனி நடந்து முடிஞ்சுது, இப்போ அதெல்லாம் விலகிடுச்சு. ஸோ இப்போ குரு ராசிக்கு வந்ததுக்கப்புறம் தெளிவாக இருப்பீங்க. ரொம்ப சிந்தனை பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இறங்கி நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக அமையும். இன்னும் சொல்ல போனால் நாளுக்குடைய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் 4இல் ஆட்சி பீடம் ஏறுகிறார். அப்போது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது சாத்தியமாகும் கண்டிப்பாக. இல்லை புதுசாகவே நான் கார் வாங்கினேங்கன்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கார் வாங்கிறதுக்கான யோகம். 4இல் சுக்கிரன் இருப்பது வீட்டை அலங்காரம் செய்வது, பெயிண்ட் பண்ணுவது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சூப்பராக போகும், நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. இதாங்க நேரம் உங்களுக்கு. திஸ் இஸ் அ டைம் டு இம்ப்ரூவ். உங்களை நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக நகர்வீங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதித்து கொடுக்குமா, சாதித்து தரும். நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. செவ்வாய் 10க்குடையவன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது பல மழை பொழிய போகிறது. பொருளாதாரத்தில் நிதி நெருக்கடிகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வங்கி கணக்கு உயரப்போகிறது. ஆனாலும் கூட 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நண்பர் கேட்டார், உறவினர் கேட்டார், என்ன பண்ணுறதுன்னு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒன்வே டிராஃபிக் தான், அது போகும், திரும்பி வராது. அது மட்டும் இல்லை, 2இல் கேது இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. எப்படி? கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்து பேசணும். 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் பாவத்தை அதிபதி உச்சமாக இருந்தாலும் சனி பார்க்குறார் அப்படின்னா, புதனுக்கு சனி நண்பனாக இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை வெளியில் போய் பேச போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க. மற்றபடி எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஒன்றா ஃபெயிலியர் ஆகலாம், அதுக்கப்புறம் அது பெரிய சக்ஸஸ் அடையும். மற்றபடி 2க்குடைய சூரியன் 4இல் அமர்ந்து நீச்ச பங்கம் பெறுவது சிறப்பு. 4க்குடைய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் சிறப்பு. புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். எல்லாத்தை விட ஒரு முக்கியமாக, இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒருத்தருக்கு ஈகோ விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம். விட்டு பிரிந்த நண்பர்கள் ஓடி வந்து உறவாடுவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களுக்கு ஊக்கம் தருவார்கள். இருந்தாலும் ராகு 8இல் இருப்பது என்பது, வெளிநாடு போயிடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க, தப்பிச்சிங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் உள்நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் ராகு 8இல் இருக்கிறது என்ன சில பிரச்சனைகளை தரும். அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தலாம்.
உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ என்ன நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்தால் இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் தசாபுத்தி சரியில்லைங்கன்னா அதுவும் மைனஸு இதுவும் மைனஸு ரெண்டும் சேர்ந்து கூட்டு கலவாணி ஆகி போட்டு கவுத்துரும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு நினச்சி அவங்களுக்காக நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நேர விரயம் பண விரயம் ஏற்படும். அதனால் அது உங்களுக்கும் பர்சனலாக ஏற்படலாம், இல்லை வேறு யாருக்காவது ஏற்பட்டு நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போகலாம், இல்லை அசிங்கம் அவமானங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 9ல் சனி இருப்பது சரியில்லை என்றாலும் கூட தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் ஒரு பார்வையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்பார். ஓரளவுக்கு பாக்கியமான ஒரு சூழல். ஆனாலும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் இளைய சகோதரர் உங்களை விட நல்ல ஒரு வளர்ச்சியாக இருப்பார், மிடுக்காக இருப்பார். அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா புதன் உச்சமாக இருக்கார். அடுத்தது 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும். கூட்டு தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள், அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான ஒரு கான்ட்ரவர்சி வரும், கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தவர்களுக்கு பொற்காலம். கடகத்துக்கு 30, 31 நவம்பர் 1ஆம் தேதி இந்த 3 நாள் சந்திராஷ்டமம் வருது. நீங்கள் இந்த ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார், 7ஆம் இடத்துல குரு பார்வையில் குரு சந்திர யோகம். அப்கோர்ஸ் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு வீட்டில் இருக்கார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக, ஓம் அமிர்த ராகுவே நமக. இது ஒரு ஆயத்திருத்தல், அது ஒரு ஆயத்திருத்தல் சொல்லுங்கள். ராகுக்கு இது பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வளர்பிறை வாரம்தான். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல வளர்ச்சிகளை பார்க்க போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள்.